எல்லாருக்கும் வணக்கம். இது பார்த்திங்கன்னா எங்களோட வாத்து இந்த கனடாவில் இருக்கிற வாத்து வந்து இது வந்து இப்போ ஸ்ப்ரிங்கன்றபடியாக கூடுதலாக எங்களோட வளவுக்குள்ள தான் கொஞ்சம் லாத்தி கொண்டு இருக்கும். நான் உங்களை சும்மா போட்டு கொண்டிருக்கிறேன். நான் இந்த வீடியோ வந்து இல்லை வந்து வாத்தை பற்றி இல்லை, இந்த வீடியோ வந்து அன்னதான வீடியோ. இவங்களோட வீட்டை வந்து அப்பாடு நினைவாக நான் அன்னதானம் செஞ்சு கொண்டு இருக்கிறேன். இந்த அன்னதானம் வந்து பார்த்திங்கன்னா 12வது அன்னதானம். பார்த்தீங்கன்னா நான் தான் நீங்கள் இந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்து எடிட் பண்ணி வீடியோ போடுறது. வீடியோ கொஞ்சம் கிளிப்ஸ் தான் அனுப்புவாங்க சொல்லுங்க, அதை எடுத்து அதுதான் நான் உங்களுக்கு எடிட் பண்ணி பார்க்குறதுக்காக போட்டு கொண்டு இருக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த அன்னதானத்தில் எல்லாரையும் எடுத்து வீடியோ போடலாம். அதில் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா சொந்தக்காரங்க மட்டும்தான் கூடுதலாக நிற்பாங்க. மற்ற வெளியாக்கள் சாப்பிட்றதெல்லாம் நாங்கள் எடுத்து போடலாது. கேட்டு அப்படி பார்க்க போடுறதுக்கு ஓகேன்னு சொன்னாங்கன்ட்டு தான் போடுவோம். அப்போ அதால் நீங்கள் நினைக்கக்கூடாது நாங்கள் சும்மா சொந்தக்காரங்க மட்டும்தான் அன்னதானம் செஞ்சு கொண்டிருக்கிறோம்ட்டு. மற்ற வந்து சொந்தக்காரர்களும் வந்து சாப்பிட்றது தான் இந்த அன்னதானம் செஞ்சு கொண்டிருக்கிறன்றது நீங்கள் எல்லோரும் விளங்கிக் கொள்ளணும். இது வந்து முக்கியமாக கதைக்கிறார்களை தான் இதை சொல்கிறேன். நாங்கள் செய்கிற அன்னதானம் வந்து எங்களோட வீட்டில் வந்து எங்களோட அப்பா எங்களோட சொந்தக்காரர்கள்லாம் வரணும் போகணும் அப்படின்ற ஆசைப்பட்டவர். அதால் நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். ஸோ எல்லோரும் நீங்கள் போகலாம் எங்களோட வீட்டை அன்னதானத்துக்கு என்று சொல்லி கேட்டுக்கொண்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். இது பார்த்திங்கன்னா எங்களோட மச்சால் வந்து பால் காய்ச்சறா தயிருக்கு. இது வந்து அன்னதானத்துக்கு முதல் நாள் தான் இது மச்சால் செய்வான். நார்மலாக நீங்கள் எல்லா வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. இல்லை வீட்டை பால் காய்ச்சி அடுத்து ரெடி பண்ணி எடுக்கிறது. இது பார்த்திங்கன்னா எருமை பால் வந்து நாங்கள் எங்களோட ஊரில் எடுக்கிறோம். நாங்கள் எங்களோட சொந்தக்காரன் ஒரு இன்னொரு மச்சால்கிட்டருந்து வாங்குறாங்க. அதான் இந்த பால் வந்து காய்ச்சி கொண்டிருக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா சரியா மழை அடித்து ஊற்றுது. இது வந்து அன்னதானத்துக்கு முதல் நாள் வியாழக்கிழமை. மற்றவங்க கீரை எல்லாம் மாஞ்சி எல்லாம் எடுத்துட்டு கொண்டு போய் வீட்டை வைக்கிறாங்க. வச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு அடுத்த நாளைக்கு பார்த்திங்கன்னா சாமானை கொண்டு ஆட்டோவில் கொண்டு இறக்குறாங்க. அதான் பார்ப்பீங்க. பாருங்கள் மழை எப்படி பெய்யுதுன்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா அடிக்கிற மழையில் வந்து இந்த ஆமை வந்து இப்படி நனைஞ்சு போகுதுன்னு பாருங்க. இந்த சின்ன பிள்ளைகள் மாதிரி இந்த ஆமைக்கும் மழையில் நிறைய பிடிக்கும் போல இருக்குது. இப்போ பார்ப்பீங்க நீங்கள் இப்படி சுற்றி வளைக்குதுன்னு பாருங்க. மழையை என்ஜாய் பண்ணிக்கொண்டு பார்க்கவே ஆசையாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஆமை வந்து இங்கே வந்துட்டு மற்ற பக்கம் மிளகுக்குள்ளே ஃபுல்லாக மழைக்குள்ளே நல்லா ரவுண்ட் அடிக்கிறாரு. மழை நல்லா பிடிக்கும் நினைக்கிறேன் ஆமைக்கு. அதெல்லாம் இப்படி ரவுண்ட் அடிச்சுட்டுருக்கு. நாளைக்கும் பார்ப்போம் வண்ணத்தில் இருக்கோண்டு. பின்னால் பாருங்கள் வீடியோவில் கண்டினியூ பண்ணி. இது பார்த்திங்கன்னா இந்த கிழமை அன்னதானத்துக்கு கீரை வாங்குகிற இடம் வந்து இங்கே போய் தான் எங்களோட அண்ணன் வந்து கீரை வாங்கினவர். அதையும் சும்மா வீடியோ எடுத்து ஆட் பண்ணியிருக்கிறோம். பாருங்க. இது கொஞ்சம் தலைகளை எடுத்துட்டாங்க இந்த வீடியோவை. பாருங்கள் கொஞ்சம் இதில் இருக்கும் இந்த ஃபார்ம் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். சரி உங்களே இல்லை
இல்லைண்ணா மோட்டரை போட்டு விடுங்க. என்னடி இது நான் எனக்கு தேடி வரணும். இல்லை எடுக்கல.
Jalan lagi jalan. Hah? Jalan lagi jalan lang ganda kali ya. உண்மையாக இந்த ஆமை சாப்பிட்றதுக்கு கை தாண்டப்பா நல்லா சாப்பிடும் கையில் சோறும் தாங்கி இதா விருப்பம் அதுக்கு
பாய் சுற்றி வைக்கானட்ட உள்ள தண்ணி அள்ள ஊற்ற போகிறான். ரெண்ட புள்ள பாய் சுற்றுறா தம்பி ஒன்று எடுக்கணும் கீழாக்கா. ரெண்ட புள்ள அவ்வளோ வேலை செஞ்சிட்டேன் பாருங்க. நீங்கள் வேலையே ஆக்களை முடிக்க தேவையில்லை. ஃபோன் கூட வராண்டி திரும்ப இல்லை மெசேஜ் வந்தீங்க அடி ஃபோனில் கொண்டு வாங்க மெசேஜ்டாப்பா. தும்பு தண்ணி வந்து வரணும் மாமா. அதுக்குள்ள நடக்கிறல்ல அதுக்குள்ள இஞ்சி வாங்க இதால மான் இஞ்சி வாங்கல அதுக்குள்ள வராது இதால வாங்க எடுத்துட்டு. அவன் புள்ள வேலையை கூட நீங்க பாப்படத்தை கொடுத்து கிடக்குறேன். ரெண்டா உள்ள பாய் சுற்றி வச்சு வீட மாட்டாங்க கூட்டுறா. நீங்க என்ன நீங்க உள்ள எவ்வளோதாங்க கூட்டுங்கம்மா. நீங்க அங்கெல்லாம் கூட்டி எடுங்க. அதை விட்டு போட்டு நீங்க கூட்டுறாம சாப்பாடு தேடி வருது ஆமா. நீங்க கூட்டுங்க சரி. நீங்க சரி நீங்க கூட்டுங்க. நீங்க பப்படம் போடல அது அடி வரும் பப்படத்துக்கு. ஆனால் பங்கேஜ் தேவைப்படும் அது நீங்க ஆமைக்கு கொடுத்தே ஆகணும். அவர் துண்டு கொடுக்கூடாது. ஆமையை போட்டு வாங்க. ஆமை சாப்பிடட்டுமா பாவம் சாப்பிடுது. சரி நீங்கள் கூட்டுங்களேன் நிலங்களேன் அதை சாப்பிடுது. நீங்கள் கூட்டுங்க. ஆனால் சொந்தமாக ஊட்டுறா போகிறாரா அங்கிருந்து குட்டியும் அண்ணாவோட கூட்டி விட்டு இப்படி நம்மகிட்ட ஊட்டுறாரு. அப்படிதான் ஊட்டதை தும்பு தடவை பிடிக்க தெரியாது.